ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே கடந்த பல நாட்களாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள பல கள்ள உபதேசத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். இன்னும் அந்த தேவன் மேலே இருக்கிற ரெவரன்ஸ், அதாவது எப்பேற்பட்ட தேவனை வணங்குறோங்கிற ஒரு பயபக்தி உண்டாகும். அதையும் தாண்டி அவர் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் அதிகரிக்கும். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியணும். இப்போது கடந்த சில நாட்களாக அவர் ஒரு நபர், என்னை அவர் புரிந்து கொள்ள முடியும், என்னோடய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கற்றுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் அவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பர்சன் அப்படின்னாலே அவருக்கு எப்படி ஒரு இன்டெலெக்சுவல் திங்கிங் இருக்கணுமோ, எப்படி ஒரு எமோஷன்ஸ் இருக்கணுமோ, ஃபீலிங்ஸ் இருக்கணுமோ, அதே போல் அவருக்கு வில்லிங், சித்தம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன பிடிக்கும்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியும்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அதே மாதிரி அப்போ அதுனா அவங்களுடைய சாய்ஸ். அதே மாதிரி தேவனுக்கும் சித்தம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியணும். குறிப்பாக நம்ம அடிக்கடி இந்த சித்தத்தை பற்றி யோசிக்கிறது கல்யாண விஷயத்தில் தான். பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு நமக்கு பிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் பிரதர் இது தேவனுடைய சித்தமானு கேட்டு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சித்தம் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்போங்கிறத அந்த ஊழியக்காரர் தெரிஞ்சிருப்பார். அப்புறம் அவரும் ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்லுவார், நாம் என்ன எதிர்பார்க்காமோ அதை அவரும் சொல்லுவார், நான் அப்போ தான் நீங்கள் காணிக்க கொடுப்பீங்க. அப்படி தான் சித்தம் நமக்கு பேசிக்காக எத்தனை தேடுறோம். அல்லது இன்னொரு வகையில் சித்தம்னா என்னென்னா வேலை, உயர்வு. பிரதர் புதுசாக ஒரு வீடு கட்டலான்னு யோசிச்சிருக்கேன், கர்த்தருடைய சித்தம் என்ன? கட்டாதீங்கன்னு சொன்னால் மட்டும் கெட்டாமல் இருந்துட போகிறோமா? இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கலான்னு இருக்கேன் பிரதர், இந்த ப்ரொமோஷனை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு உடனே, இல்லை பிரதர் அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு வேலையை விட்டு வந்துட போகிறீங்களா? இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனியல் திங்ஸ், ரொம்ப மிக முக்கியமானவைகள் இல்லை. மைனர் வேல்யூஸ் டு மைனஸ், மேஜர் வேல்யூ டு மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதப்பட்ட தேவனுக்கு மிக முக்கியமாக கருதப்படுகிற எழுதப்பட்ட தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த சோட்டா சித்தத்தெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏன் தெரியுமா, நம்ம இந்த பொண்ணு பார்க்குறது, வேலை வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இதெல்லாம் தேவனுடைய சித்தமானு கண்டுகொள்ளணும்னு யோசிக்கிறோன்னா, பிரதானமாக தேவனுடைய சித்தம்னு வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை நம்ம செய்ய தவறியதுனால அல்லது அது என்னன்னு தெரியாததுனால இதுக்கெல்லாம் நம்ம தேடி ஓடுறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எழுதப்பட்ட தேவ சித்தத்தை நாம் பூரணமாக நிறைவேற்றும் பொழுது எழுதப்படாதவைகளில் நிச்சயமாகவே நம்மளை அறியாமலே தேவ சித்தத்தை தான் செய்வோம். அப்போது எழுதப்பட்டது நமக்கு தெரியல. சரி, இந்த தேவ சித்தம் ரொம்ப நிச்சயமாக ரொம்ப முக்கியம். வேதம் பல இடத்துல இந்த தேவ சித்தத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுது. முதல்ல நான் ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் அப்படி சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அப்படின்னா அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு டிசையர் இருக்குது. இதுலேயே 2 வகையான சத்தியம் இருக்குது. டிக்ரீன்னு ஒன்று இருக்குது, டிசையர்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ அந்த பக்கம் போக வேண்டாம், பொதுவாக சித்தத்தை பற்றி மட்டும் பேச போகிறோம். இப்போ ஆண்டவருடைய சித்தத்தை அறியறது ரொம்ப முக்கியமாக ஒரு சில வசனத்தை நான் சொன்னால் உங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது எவ்வளோ முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு சுவாமி சொல்கிறாரு, ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு வருவான் அப்படின்னா யார் வருவான்னா, ஜெபம் பண்ணவன் வருவான், பைபிள் படித்தவன் வருவான், ஊழியம் செய்கிறவன் வருவான், இல்லை பிசாசை துரத்தினவன் வருவான், அற்புதம் செய்கிறவன் வருவான், தீர்க்க தரிசனம் செய்கிறவன் வருவான். இப்படிலாம் சொல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பிதாவோட ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை தவிர எதையுமே செய்யலை. அவர் சொல்கிறார், நான் சொல்லுகிறது எல்லாம் பிதா என்ன சொன்னாரோ அதுதான் சொல்கிறேன், நான் செய்கிறது எல்லாம் எதை செய்கிறேன்னா பிதா எதை செய்ய சொல்கிறாரோ அதான் செய்கிறேன், என்னுடைய போஜனமே என்னென்னா பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் தான் நம்மகிட்ட சொல்கிறார், யார்? பிதாவின் சித்தத்தை பக்காவா செய்கிற அவர் சொல்கிறாரு, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீ வரணும் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை நீ செய்யணும். அப்போ எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொலேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்களேன். கொலேசு சபைக்கு பவுல் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் என்ன சொல்கிறாரு வாசிக்கிறேன் பாருங்களேன்.
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம்? நீ நல்லா இருக்கணும், பணக்காரன் ஆகணும், சந்தோஷமாக இருக்கணும். இல்லை 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 இல்லை. எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். எவ்வளோ ஒரு பெரிய ப்ரேயர் பாயிண்ட் பாருங்களேன். இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பாயிண்டில் இது இருக்காண்டே தெரியல. ஆனால் அவர் கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு உனக்கு வேணும்னு சொல்லலை, நீ நிரப்பப்படணும் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு என்ன அறிவு இருக்கணும் அப்படின்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் தேவனுடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிற அறிவு எனக்கு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி சபையில் இருக்க பிரச்சனை என்னென்னா, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கும் நமக்கும் இல்லாததுனால தான் நம்ம யார்கிட்டையோ போய் கேட்குறோம், இதில் தேவனுடைய சித்தம் என்ன பிரதர்ண்டு. ஆனால் பவுலுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, ஒரு கொலேசி சபையை பற்றி சொல்கிறார். எப்பா, நீ சபையில் இருக்கும்பொழுது உனக்காக நான் ஜெபிக்கிற மிக பிரதானமான ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை தெரியக்கூடிய அந்த அறிவு உனக்கு நிரம்பி இருக்கணும். சித்தம் முக்கியமா? ரொம்ப முக்கியம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். அதில் என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையான பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே. என் மனமே புதிதாகணும். எதுக்கு அப்படின்னா, எதுக்கு? நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கா, நல்ல காரியங்களை செய்கிறதுக்கா? ஃபேண்டாஸ்டிக், எல்லாமே ரைட்டு. ஆனால் முக்கியமான விஷயம், என் மனம் ஏன் புதிதாகணும்னா, அவரோட சித்தத்தை பகுத்து அறியத்தக்கதாக. அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்தவனுக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு எவ்வளோ முக்கியம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னாலே நமக்கு தேவனுடைய சித்தம் தெரியணும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி பவுல் ஜெபம் பண்ணுறாரு கொலேசி சபைக்கு. ரோம சபைக்கு எழுதும் போது சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தை பகுத்து அறிய தெரியணும். பகுத்து அறியனா என்ன அர்த்தம்? அப்போ இந்த சித்தத்தில் யோசித்து செயல்படக்கூடிய காரியம் இருக்குது. எனக்கு யோசித்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, செய்யலாமா வேண்டாமா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, அப்போ 2 ஆப்ஷன் இருக்கா. அதனால தான் யார்கிட்டையாவது சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி, நாங்கள் வாங்கலாமா வாங்க வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாத நீங்கள் சொல்லிடுங்க. அந்த 2 என்னதான் இருக்கும்? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த 2ல் என்னதான் இருக்கும்னா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக காம்ப்ளிகேட் பண்ணாமல் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோமர் 12:2 அதில் என்ன சொன்னார் பாருங்களேன்? பகுத்து அறியணும் அப்படின்னாரு சித்தத்தை. என்ன சித்தம்? நன்மையான பிரியமான பூரணமான சித்தத்தை பகுத்து அறியணும். எதுக்கும் இடையில பகுத்து அறியணும்? பகுத்து அறியறதுனாலே சரி என்ன தப்பு என்னன்னு. அங்கே என்ன 2 விஷயம் இருக்குது? அங்கே 2 விஷயம் என்ன இருக்குது? பேசிக்காக பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமான. அப்போது தேவனுடைய சித்தங்கிறது என்ன அப்படின்னா, நான் பகுத்து அறியணும். எது? இது உலகத்துக்கு ஒத்ததா தேவனுக்கு ஒத்ததா? இவ்வளோ, ரொம்ப சிம்பிள். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன அறிவு வேணும் அப்படின்னா, என் முன்ன ஒரு காரியம் இருக்குது, இது தேவனுடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இது பிரபஞ்சத்துக்கு ஒத்ததா இல்லை தேவனுக்கு ஒத்ததா? இது உலக ஆசபாசத்துக்கு ஒத்ததா இல்லை தேவனுக்கு ஒத்ததா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு பெஸ்ட் ஃபெல்லோஷிப், ஒரு பெஸ்ட் மினிஸ்ட்ரி ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இன்னொரு ஊரில் ஒரு சூப்பரான ப்ரமோஷன் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. என்னால் நீங்களே ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் பைபிள் படிப்பீங்களா? படிக்கும் போது என்ன தெரியும்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்போட வாழ்க்கையை படிப்பீங்க. அன்றைக்கி என்ன அதிகாரத்தை படிச்சிருப்பீங்கன்னா, கரெக்டாக யோசேப்பை பார்வோன் கூப்பிட்டு உயர்த்துறதை படித்த உடனே, ஆஹா, தேவன் எவ்வளோ அழகாக என்கிட்ட பேசினார் தெரியுமா, இன்னைக்கு இந்த வேலையை குறித்து ப்ரமோஷனை குறித்து நான் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சித்தம் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. என்ன அப்படின்னா, என்னை தேவன் எகிப்திலே பார்வோன் எப்படி யோசேப்பை உயர்த்தினானோ அதே போல் என்னை உயர்த்துகிறார். ஆகவே அதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது பைபிள் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லிச்சா, இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பைபிள்லேருந்து எடுத்துக்கிட்டீங்களா? ரொம்ப முக்கியம். சித்தம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷமா, தேவனுக்கு பிரியமானதா? என்னோடய வாழ்க்கையில் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் இந்த சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கிற எண்ணம் வரும் பொழுது, அந்த முடிவு வரும் பொழுது, இதனால் நான் உலகத்தானாக வளருகிறேனா இல்லை தேவனுடைய மனுஷனாக மறுரூபம் அடைகிறேனா? என் மனம் உலகத்தின் மேலே லயிக்கிறதா, விருப்பம் கொள்ளுகிறதா, இல்லை தேவனுக்கு பிரியமானவைகள் மேலே விருப்பம் கொள்ளுகிறதா? நான்
ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கிறேனா, இல்லை மறுரூபம் அடைந்து தேவ சாயலாக மாறிட்டு இருக்கிறேனா? இப்போ நான் எடுக்கிற இந்த முடிவு 2 சாய்ஸ் என் முன்னே இருக்குது. ஏங்கிற சாய்ஸை எடுத்ததுனால தேவனுக்கு பிரியமானவனா இன்னும் மாறுவனா, இல்லை பிங்கிற சாய்ஸை எடுக்கிறதுனால தேவனுக்கு பிரியமானவனாக மாறுவனா? ரொம்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அடுத்த நாள் அதை கன்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு பொண்ணு வருது சார், ஒரு நல்லா படித்த ஏழை பொண்ணு, ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பொண்ணு. இன்னொன்று நல்லா படித்த ஒரு பணக்கார பொண்ணு, ஏகப்பட்ட வசதி, ஒத்தைக்கோ ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்ம ஊர் தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கிடுங்க. எந்த ஊருன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. அப்படிப்பட்ட ஊர்லேருந்து வருது. இப்போ அது சர்ச்சுக்கு வருது. இப்போ நீங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்பீங்கல்ல, பாஸ்டர் தேவ சித்தத்தை சொல்லுங்கள், கண்ணை முடிட்டு தீர்க்க தரிசனமாக சொல்லிடலாமே. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்களே. ஒரு நம்ம ஜாதியில் ஒத்த பிள்ளையா, நல்ல வசதியுள்ள பிள்ளையா இருக்குது, அதான் சர்ச்சுக்கு போகுதில்ல, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணும் பிரதர். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா, இல்லை நம்ம மனம் புதிதாகிறதுனாலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? இதுதான் தீர்வு. நான் சொல்ல வரலை. உங்கள் மனசாட்சி சுத்த நல் மனசாட்சி, ஆவியானவரோடு கூட சேர்ந்து சாட்சி கொடுக்குற மனசாட்சியின்படி ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து முடிவெடுங்க. ஏன் நான் எடுக்கிற இந்த முடிவு பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷமா, இல்லை தேவனுக்கு பிரியமான முடிவா? அப்படி யோசிச்சிங்கனாலே சித்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். தொடர்ந்து தியானிப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதில்ல. ஆண்டவரே, பவுல் ஜபிக்கிற ஜபமே சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் அப்படின்னு ஜபிக்கிறாரு. சித்தத்தை பகுத்தறியக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு. ஆண்டவரே, அவ்வளோ முக்கியமான அந்த காரியத்தில் எங்களுக்கு இன்னும் வெளிச்சம் காணக்கூடிய அந்த டிசர்ன்மெண்ட்டை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எடுக்கிற முடிவு, எங்கள் மனம் when our mind is making decisions, அப்பா, அது உலகத்துக்கு ஒத்ததாக இராமல் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானது, இந்த காரியம் தேவனுடைய பரிபூரணத்துக்கு ஒத்தது என்று அப்படி நாங்கள் டிசைன் பண்ணி முடிவுகளை எடுக்கத்தக்கதாக மறுரூபமாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.